January 31, 2025. Nifty 50. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து மார்க் பண்ணலாம். இன்றைக்கி வந்து கரண்ட் மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் இது வந்து ஒரு லேர்னிங் பர்பஸ் தான். ஸோ டெய்லியோட ட்ரெண்ட், ஓவரால் ட்ரெண்ட் வந்து செல் ட்ரெண்டில் தான் இருக்குது ஸ்டில் மார்க்கெட்டு. ஹை லோ, லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ, அண்ட் தென் செல் வந்து லோ ஹையில் இருக்குது. ஓகே, டைரெக்டாக 15 மினிட் போயிடலாம். ஏன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம இன்ட்ராடே தான் பண்ணுவோம். ஸோ 15 மினிட்ல பார்த்தாலே தெரியும். ஸோ இதெல்லாம் மேஜர் லெவல். இது நல்ல ஒரு கீ ஜோன், இதுவும் நல்ல ஒரு கீ. சூப்பர். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு மார்க்கெட் வந்து பை ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பை பண்ணுறதுக்கான இடம் வந்து 23,343. ஸோ நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து 23,574. ஓகே, ஸோ 15 மினிட்ல நம்ம பார்க்கும்போது சார்ட் இன்னும் கொஞ்சம் கிளியராக. ஓகே, ரைட். Low, high, high low, and then high low, and then previous. ஸோ நெக்ஸ்ட்டு மார்க்கெட் வந்து ஹை ஹை ஃபார்மேஷன் வைக்கணும். ஆனால் மார்க்கெட் வந்து நேற்று க்ளோஸ் ஆகிடுச்சு. இதோடைய ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஃபிஃப்டீன் மினிட்டோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். சப்போர்ட், சப்போர்ட், சப்போர்ட். என்ன எல்லாமே சப்போர்ட்னு பார்க்குறீங்களா? ப்ரைஸுக்கு கீழே இருந்தால் சப்போர்ட்டு, ப்ரைஸுக்கு மேலே இருந்தால் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் இதுவும் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் தான். ரொம்ப நேராக போட தேவையில்ல. அண்ட் தென் இங்கே இது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட். ஸோ ஃபைனலாக வந்து இந்த லெவல், இந்த கீ லெவல். ஓகே, 15 மினிட். மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ கடைசியாக ஃபார்ம் ஆன ஹையர் லோ வந்து இந்த லெவல், கரெக்டாக? ஸோ ஒன்ஸ் வந்து இந்த லெவல் மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சுன்னா என்ன ஃபார்மேஷன் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது? ஒரு டபுள் டாப் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ ரீடெஸ்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம்? செல் பண்ணி இந்த இடத்துல ஃபஸ்ட்டு டார்கெட், செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட். ஸோ எது வரைக்கும் ப்ராபபிலிட்டினா 22,938. ஓவரால் ட்ரெண்ட் வந்து செல்லுங்கும் போது நம்ம இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 22,829 வரைக்கும் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் ஒரே நாளில் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடக்காது, இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம புக் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு நாளைக்கு நான் ஒரு 50லேருந்து 100 பாயிண்ட் வரைக்கும் மேக்ஸிமம் மூவ் ஆகும். ரொம்ப வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் போகும். ஓகே, நம்மளுடைய ட்ரேடிங் பிளான் என்ன? எப்போ வந்து மார்க்கெட் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி நியூவாக ஒரு லோவர் லோ ஃபார்ம் பண்ணுதோ
நியூ லெவலில் ஃபார்ம் பண்ணுதோ அப்போது லோவர் ஹையில் வந்து செல் பண்ணணும். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. இது க்ளோஸ் ஆன இடத்துலையே ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, ஆனால் இப்போது கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு இங்கே தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? இதுக்கு மேலே போய் கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா ஐ மீன் இந்த லைன் இந்த கீ லெவல் எடுத்துடலாம். 23,344 ஓகேவா? வெயிட் பண்ணலாம், தப்பு கிடையாது மார்க்கெட்டில். ஸோ இந்த லெவல் போயிட்டு கேண்டில் ஸ்டிக் க்ளோஸ் வச்சுட்டு ரீடெஸ்ட் ஆகும்போது ஸோ என்ன பண்ணலான்னா இங்கே வந்து பை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நல்ல மார்க்கெட் மேலே போகட்டும், போயிட்டு கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டு ரீடெஸ்ட் வரும்போது என்ட்ரி எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து ஸோ இது வந்து 1 மினிட்ல ட்ரெண்டை பார்த்து தான் என்ட்ரி எடுக்கணும். அக்ரெசிவான ட்ரேடராக இருந்தால் ஸோ கேண்டில் ஸ்டிக்கை வந்து கம்ப்ளீட் ஆன உடனே கூட என்ட்ரி எடுக்கலாம். அது அவங்க ட்ரேடிங் ஸ்டைலை பொறுத்து இருக்குது. ஓகே, ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ரெண்டு வியூ தான். ஃபஸ்ட்டு கேண்டில் ஸ்டிக்கை வந்து க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சுச்சுன்னா ஸோ பை ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கேண்டில் போய்ட்டு மேலே கம்ப்ளீட் பண்ணால் கூட பை ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போ வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே வருதோ அப்போ வந்து செல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ வெயிட் அண்ட் சி. ஆனால் இது வந்து ஒரு மேஜரான ட்ரெண்ட் லைன், டெய்லியோட ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ், அதான் வந்து டயகனல் ரெசிஸ்டன்ஸ் இது. ஸோ அதனால் இந்த இடம் வந்து ஒரு மேஜர் லெவல். ஓகேவா? அதனால் இங்கே வந்து டபுள் பாட்டம் ஃபார்மேஷன், டபுள் டாப் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், கேண்டில் ஸ்டிக்கோடைய கன்ஃபர்மேஷன்ஸுக்காக வெயிட் பண்ணுறோம். கேண்டில் ஸ்டிக் க்ளோஸ் வச்சா மட்டும்தான், அதுவும் ஸ்ட்ராங்காக ஒரு கேண்டில் இருக்குன்னா, இப்போது இந்த கேண்டில் இருக்குன்னா ஆல்மோஸ்ட் இது வந்து 0ல் ஆரம்பித்து இது 100 அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 60% கேண்டில் மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டு கீழே இறங்கி ரீடெஸ்ட் ஆகணும். அதை வந்து ஸ்ட்ராங்காக பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. முடிஞ்சால் டெய்லி அப்டேட்ஸ் பார்க்கலாம்.